இந்தியாவில் பணம் தானாக வந்து சேர்ற ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? மக்களால் எல்லோரும் பிரபலமாக அழைக்கப்படுற தி குபேரா கேவ்னு சொல்லப்படுற குபேரர் குகையை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குபேரா கேவ்னு அழைக்கப்படுற இந்த ஒரு குகை வந்து உத்தரகாண்ட் மாவட்டத்தில் இருக்க ரொம்பவும் பழமையான குகைன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா பட்டேல் புவனேஸ்வர் கேவ் அந்த இடத்தோட இந்த குகையை வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையை வந்து இந்துக்களின் கடவுளான இந்துக்களினுடைய பணத்தினுடைய கடவுளான தி குபேரர் தான் பாதுகாத்துட்டு வந்தாருன்றது தெரியப்படுது. கதைகளின்படி இந்த குபேரர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் இந்த குகையில தான் வச்சு பாதுகாத்தாருன்னு சொல்லி அந்த ஊர் மக்களால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு குகை தான் இந்த குபேரா கேவ். அதனாலதான் இந்த ஒரு குகைக்கு குபேரா கேவ்னே பேர் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், சரி ப்ரோ இந்த கோகுல போனா அப்படி என்னதான் நடக்கும் அப்படின்னு. இந்த குகை வந்து கிட்டத்தட்ட நேராவா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால நாம சில இடங்கள்ல இந்த கீழே குனிஞ்சுதான் போக வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குகைக்குள்ள இருக்க கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பல ஸ்ட்ரக்சர்கள் போலவே இருக்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சிவலிங்கமா காட்சியளிக்கிறதாகவும், சில இடங்கள்ல ஸ்னேக் போன்று இருக்கிறதாகவும், சில இடங்கள்ல வந்து டெம்பிள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதாகவும் அந்த ஊர் மக்களால் பேசப்பட்ட குகை தான் வந்து இந்த குபேரா கேவ்னே சொல்லலாம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குகையை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸா தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த குகை பல கிலோமீட்டர் ஆழம் போறதுனால இன்னும் அந்த குகை வந்து முழுசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குகை வந்து அதிக ஆழத்துல போறதுனால இது டைரக்டா வந்து ஹிமாலயஸுடைய கனெக்ட் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் வந்து கூறுறாங்க. பட் ஆனா அதுக்கான எந்த ஆதாரமோ அரசாங்கத்திட்ட இருந்தோ ஆராய்ச்சியாளர்கிட்ட இருந்தோ இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றது ஒரு கூடுதலான தகவல். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த குகையில உண்மையிலேயே குபேரர் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தாரா, இல்ல இது இயற்கை தன்னைத்தானே உருவாக்கிய ஒரு அதிசய குகையா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.